இங்க சக்கரவர்த்தி வளர்ப்பு அரிச்சந்திர பூபதி மகனே மகனே எனக்கு கொல்லி வைக்க நீ பிறந்தாய், உனக்கு கொல்லி வைக்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. அயோத்தி நாட்டை அலனார் அருந்தவம் புரிந்து பெற்ற மகனே, நீ எக்கதுக்கு ஆளாகி விட்டாயடா. இந்த சூரிய குலத்திற்கு பெரிய சூரியன் வைத்து விட்டாயடா மகனே. உன்னை விட்டு நான் எந்த இந்த கொடிய உலகில் எப்படியடா நான் வாழ்வேன், எப்படி வாழ்வேன் மகனே. பிறந்த நாளிலே 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிகளும் உன்னை வாழ்த்தினார்களேடா. எப்படி வாழ்த்தினார்கள்? நீ சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் அவர்கள் வாழ்த்தினார்கள். எப்படி இழந்தாய், எப்படி மகனே. ஐயா, தாங்கள் யார் ஐயா? இது வரைக்கும் என்னை வாயில பத்தி விடலாம் வாடி போடி என்று நான் பேசிவிட்டு என் கதையை கேட்ட முன்பு என் மகனை தூக்கி மகனே மகனே என்று அழுகின்றீர்களே, இங்கு என்ன நடக்கின்றது? நான் காண்பது கனவா அல்லது நடைவா? என் இதயமே வெடித்து போயிருக்கிறது. தாங்கள் யார் ஐயா? ஐயா நான் யார், நீ யார்? அம்மா அம்மா அம்மா, என்னை யார் என்று தெரிகிறதா? அம்மா என்னை யார் என்று தெரிகிறதா? கண்ணே கண்ணே தாராவதே. தங்களை தொட்டு அழுது அறையற்றவளா இந்த பாவி? என் சாமி விலகி செல்லுகிறீர்கள். என்னை நீ தொடக்கூடாதம்மா, என்னை நீ தொடக்கூடாது. நீ என்னை தொட வேண்டும் என்று நினைத்தாலும் நான் உன்னை தொடக்கூடாதம்மா. அன்றுதான் உன்னை காலகண்டனிடம் விற்று விட்டேனே அம்மா. விற்ற உன்னை தொடுவதற்கு எனக்கு என்னம்மா அருகதை இருக்கிறது? நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் பிரபு, சொல்லுங்கள். கடமை, எனது கடமை தவற வேண்டாம். போ, நீ வேதியரிடம் சென்று துண்டு மனம் வாங்கி வா. போ. என் அன்பு எஜமான் கொடுக்க மாட்டார். வேறு வழியாதாவது இருந்தால் சொல்லுங்கள் சுவாமி. கொடுக்க மாட்டாரா? தாராவதி, பார்த்தாயா? அனைத்து கஷ்ட நஷ்டங்களும் அனுபவித்த நாம் இன்னும் ஒரு கஷ்டம் அனுபவிக்க வேண்டும் என்று பாக்கி குறை இருக்கிறதம்மா. அது என்ன தெரியுமா? நாம் இருவரும் பிச்சை எடுக்கவில்லை அம்மா, பிச்சை எடுக்கவில்லை, பிச்சை எடுக்கவில்லை. இதோ தனவான்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நம் மகனை தகனம் செய்வதற்கு மடியேந்தி பிச்சை எடுத்து வா. நான் வரும்படி மைத்தனை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் சுவாமி. மைக்க ஓரத்தில் வச்சுக்கோங்க, மைக்க ஓரத்தில் வச்சுக்கோங்க. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன், தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா. இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. எனிந்த வாழ்க்கை என்று அறியனம்மா, எனிந்த வாழ்க்கை என்று அறியனம்மா. இறைவனே ஓய்வு நேர விளையாட்டம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா. இன்று நீ தந்த
இன்னைக்கு எடுத்தாலும் எடுத்து போடுவானே. சுத்தி நிறைய வாங்கிக்கலாம். நாள நிறைய இருக்கு. அந்த பையன் எடுத்துருப்பா. அப்பா ஏதாவது இருந்தால் உதவி செய்யுங்களப்பா. நான் ஒன்றே மட்டும் சொல்லி விடுகிறேன். பழமொழி சொல்லுவார்கள், நான் மகாராணியாக இருந்தவள், இப்பொழுது என்னுடைய நிலைமை பிச்சைக்காரி. பிச்சை எடுப்பதை நீங்கள் கேட்கிறீர்கள். ஒரு பழமொழி மட்டும் சொல்லி விடுகிறேன். பழமொழி? பிச்சை எடுக்கமா பெருமாள் என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள். அப்ப என்ன பார்த்தா குரங்கு மாதிரி தெரியுதா? அதை பறிக்குமா? வெட்டி பிடி வெட்டி போடு காசு. வடக்குன்னு போடு, நேரம் ஆகுது. ஆமா 12 உனக்கு எவ்வளவு வேணும்? எவ்வளவு வேணும் உனக்கு? எனக்கு எனக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டேன் ஐயா. இந்தா. அப்பா உன்னை கடமையை நிறைவேற்றுங்கள் ஐயா. யாரங்க? தாங்கள் யாரையா? தாங்கள் யார்? தாங்கள் யாரியா? நான் அரண்மனை காவலன். இங்கு வந்து யாரையா என்று என்னிடமே கேட்கிறாய் நீ? அப்புறம் யாருன்னு உங்கள்ட்ட கேட்காம? மயானத்தின் காவலன். ஓ அப்படி சொல்லுங்க. நான் அரண்மனை காவலன். என்ன எதற்காக? ஒரு பெண் கேவலம் பொன் பொருள் நகைக்காக ஆசைப்பட்டு காசிராஜர் மகன் கனகவேந்தனை கழுத்தில் எடுத்து கொன்று விட்டாள். அன்னவளை தலையை வெட்டுமாறு உன்னுடைய எஜமான் வீரபாகன் உத்தரவு. ஐயா சற்று பொறுங்கள். எனக்கு கொலை செய்து பழக்கமில்லை ஐயா. அதை தாங்களே நிறைவேற்றுங்கள். அப்படின்னா உங்க எஜமான வாக்க வீணாருமாறு ஆக்கிறேன். யாருடைய உத்தரவு? வீரபாகன் உத்தரவு. என் எஜமான். சந்தேகம் இருந்தால் வாளை படித்து பாருங்கள். தாராவதி, என்னம்மா என்ன நடந்தது? என்னை பற்றி தங்களுக்கு தெரியாதா? நான் எந்த தவறும் செய்யவில்லை. இருப்பினும் நமக்கு பிறகு சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். தங்களுடைய எஜமான் கட்டளை தாங்கள் சீக்கிரமாக நிறைவேற்றுங்கள் சுவாமி. நிறைவேற்றுங்கள். இது என்ன சோதனை? 56 தேசத்தை அரசால பிறந்த மகனுக்கு எந்தவித கதியும் இல்லாத காரணத்தினால் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வைத்துவிட்டு மகனை தகனம் செய்ததற்காக மடியேந்தி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த என் மனைவியை, என் தங்கத்தை கொலை செய்வது நிறுத்தி விட்டாயே. நான் என்ன செய்வேன்? தாராவதி, கண்ணமாபுரியிலே காவலர்கள் மத்தியிலே அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்கினி சாட்சியாக, அண்டர் முனிவர் சாட்சியாக அன்று முதல் இன்று வரை என் உயிரோடு இணைந்த உத்தம தர்மபத்திரியே, நீ என்று கட்டிப்பிடி. இந்த கையால் இறைவன் கோவில் கொண்டு எல்லாருக்கும் இடலுக்கும் புண்ணிய பூமியான காசி என்பதை காவல் புரியும் மன்னன் குற்றமற்ற உன்னை கொலைகாரி என தீர விசாரியாமல் தீர்ப்பளித்த கொடுமையால் வெட்டுமடி நேர்ந்திருக்கிறது. பெண்ணே தாராவதி, உன்னை எப்படியம்மா நான் மனம் துணிந்து வெட்டுவேன்? யாரை வெட்டுவது? கரம் பிடித்தவளையா? கரம் பிடித்தவளை கண்ணமாக வெட்டுவதா? காசிநாதா, என்னை ஏன் சோதித்துக் கொண்டிருக்கிறாய்? அன்று காசி மாநகரிலே எந்தவித கதையும் இல்லாமல் நின்று கொண்டிருந்த நேரத்தில் விஸ்வாமித்திர முனிவருக்கு பொன்பொருளை கொடுக்க முடியாமல் நான் அழுது புலம்பிக் கொண்டிருந்த நேரத்தில், பிரபு பிரபு ஏன் சுவாமி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறது என்று கேட்ட நீ, என்னை விற்று யாரிடமாவது என்னை விற்று முனிவரின் கடனை கொடுக்க என் தெய்வமே, உன்னை நான் வெட்டுவதா? என் தெய்வத்தை நான் வெட்டுவதா? என் கரம் பிடித்தவளை நான் வெட்டுவதா? உன்னை வெட்டுவதற்கு எனக்கு மனம் வரவில்லை அம்மா, வரவில்லை. ஐயோ, எதற்காக இப்படி புலம்புகிறீர்கள் பிரபு? சுவாமி, தாங்கள் எனக்கு ஆறுதல் சொல்வது போக நான் தங்களுக்கு ஆறுதல் சொல்வதா? தாங்கள் பாசத்திற்கு அடிமையாகாமல் சீக்கிரமாக உங்கள் எஜமான் கட்டளை நிறைவேற்றுங்கள் சுவாமி, சீக்கிரமாக நிறைவேற்றுங்கள். கடமை கடமை, என் கடமையை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். கடமையை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். போ, என் மனதை தைரியப்படுத்தி உன்னை வெட்டுகிறேன். போ, என் கடமை நிறைவேற்றுகிறேன். மனைவியை வெட்ட, மனைவியை வெட்ட,
சுவாமி, ஏன் சுவாமி? நாடு நகமத்தை விழுந்தேன், கவலைப்படவில்லை. தாங்களையும் பிரிந்தேன், அதை பற்றியும் கவலை இல்லை. தாங்கள் சத்தியத்திலிருந்து தவறி விடுவீர்களோ என்று பயமாக இருக்கிறது பிரபு. எழுந்திருங்கள் சுவாமி, சீக்கிரம் மகனை வெட்டுங்கள். காரணபோதம் செய்ய வேண்டாம் சுவாமி, வாருங்கள் சுவாமி. மனைவியை வெட்ட மனைவியை வெட்ட மனைவியை வெட்ட மனைவியை வெட்ட மனதை குனிந்தேன், பக்தருளேதா, பக்தருளேதா. பெண்ணே, உன்னை வெட்டும் பொருட்டு வாளை ஓங்கிய போது மாலை தலையில் இருந்து கீழே விழுந்ததம்மா. உன் மனதில் ஏதாவது நினைத்ததுண்டா? மறுபெரும் பிறப்புக்கெல்லாம் தாங்களே எனக்கு கணவராக வேண்டும், நம் குழந்தை தேவதாசனை குழந்தையாக பிறக்க வேண்டும் நினைத்தேன். தாங்கள் கரங்களால் சாவதற்கு நான் வெறும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் நினைக்கின்றேன். தயவு செய்து என்னை சீக்கிரமாக வெட்டுங்கள். இனிமேல் எந்த பிறவியுமே வேண்டாம் போ. தாராவதி, தாராவதி, என் கண்ணே பார்த்தாயா? மகன் இறந்து கிடந்தான். மகனை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தாய். சற்று நேரத்தில் நீ இறக்கப் போகிறாய் அம்மா, நீ இறக்கப் போகிறாய். உங்கள் இருவரையும் நான் நல்லடக்கம் செய்கிறேன், நல்லடக்கம் செய்கிறேன். ஆனால் இந்த பாவி, நீங்கள் இருவரும் இறந்த பிறகு எனக்கு யாரம்மா கலங்க வேண்டாம். கடமை, கடமை. சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயம். வாளை எடுத்து வாளை எடுத்து வாளை எடுத்து துணித்தேனே, மனைவியை வெட்ட துணித்தேனே. வாளை எடுத்து மனை குழந்தையே நானும் பரமேதா. ஹரிச்சந்திரா, யாருங்க? தேவதேவா, கருணை கடலே, காருண்யமூர்த்தியே, இப்போதுதான் எனக்கு கருணை பிறந்ததா? ஹரிச்சந்திரா, நீயே உத்தமன், நீயே சத்தியவேந்தன். இந்த உலகம் முழுவதும் புகழ் ஓங்க வேண்டும் என்று இப்பேற்பட்ட நாடகத்தை நடத்தினோம். எனது திருவிளையாட்டிலும் இது ஒரு விளையாட்டு. ஹரிச்சந்திரா, நீ காத்தது மயானம் அல்ல, அதோ பார்த்தாயா யாகசாலை. உன்னை விலைக்கு வாங்கினவர் வீரபாகல்ல, அதோ பார்த்தாயா யமதர்மராஜன் வந்து கொண்டிருக்கின்றார். உனது மனைவி மகனை விலைக்கு வாங்கினவர் காலகண்டன் அல்ல, அதோ பார்த்தாயா அக்னி பகவான் வந்து கொண்டிருக்கின்றார். உனது மகனை கடித்தது பாம்பல்ல, எனது மகன் முருகனே கவர்ந்து சென்றார். உனது மகனும் உயிர் பெற்று வருவான், காஜிராஜ மகன் கனகவேந்தரும் உயிர் பெற்று வருவான். மறுபடியும் சென்று அயோத்தி நாடு சென்று ஆட்சி உருவாயாக. வேண்டாம் சுவாமி, வேண்டாம், வேண்டாம். இத்தனை துன்பத்திற்கு ஆளாகினேன். அந்த ராஜகோலம் நீங்கி இந்த நீசகோலமும் அடைந்து விட்டேன். இனி எனக்கு வேண்டுவது அரசபரம் அல்ல, அரசபரம் வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். தங்களுடைய திருவடி கிடைத்தால் எனக்கு போதும். ஹரிச்சந்திரா, நீ இந்த நாட்டை ஆண்டால்தான் நாடு செழித்து நல்ல மழை பெய்து உன் மக்களெல்லாம் செழிப்பீர இருப்பார்கள். அப்படி என்றால் உனது தேசமன்னரில் யாருக்கு பட்டம் சூட்டினாலும் உமக்கு சம்மதம் தானே? நாடு, இந்த அயோத்தியாபுரி நாடு தங்களுக்கு சொந்தமான நாடு. தங்களுடைய அயோத்தியாபுரி நாட்டை யாருக்கு முடிசூட்டினாலும் எனக்கு சம்மதம் தான், எனக்கு சம்மதம் தான். அப்படி என்றால் உனக்கே சூட்டுகின்றோம். தங்கள் சித்தம் என் பாக்கியம் சுவாமி. திறமுடன் எந்த
தீமான் தீமான் நஞ்சை கலடிகளை நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சமட வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க, வெஞ்ச முதல் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோ விண்ணிய பெரிய கோவில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க, தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்க. தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே. மூன்று நிலங்களுக்கும் முடி கூடி நான் புவனம் உழுது குடி பொறித்த கொடி நாட்டினான், மூன்று நிலங்களுக்கு முடிசூட்டினான் புவனம் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினான். தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான், தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான். என்றும் சோழ பரம்பரைக்கு வழிகாட்டினான், சோழ பரம்பரைக்கு வழிகாட்டினான். சோழன் வழிகாட்டினான். ஆயகலைகள் பல நிலை நாட்டினான், தமிழாறு மறைகளுக்கு சபை கூட்டினான், கண்ணி தமிழார் அறிஞருக்கு சபை கூட்டினான். தூயவர் தமிழ் வாழ்வில் துயர் கூட்டினான், தூயவர் தமிழ் வாழ்வில் துயர் கூட்டினான், என்றும் சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினான், சோழர் வழிகாட்டினான். பொன்னாக்கினான், சோழன் பொன்னாக்கினான். அரங்காக்க அரைத்தாலே உருவாக்கினான். அழகாக ஒரு சாலை உருவாக்கினான். மனம் காக்க படுகாலை உருவாக்கினான். உனக்காக
ஸ்ரீராம ரூபமூலையே நித்ய ஜுவ மங்களம் மங்களம் சுபமங்களம். என் நாட்டு மக்கள் அனைவரும் செல்வ செழிப்புடன் வளம் பெற்று வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும். பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலும் போதும் முருகா, வாழ்வில் இடரேதும் வாராது எப்போதும். பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலும் போதும், வாழ்வில் இடரேதும் வாராது எப்போதும். சண்முகா பன்னிரு விழிகளிலே பணிந்திடும் அருகா பாரோர் புகழ்ந்து போற்றிடும் குமரா. பன்னக ஜயனோ பணிதிடும் அருகா பாரோர் புகழ்ந்து போற்றிடும் குமரா. வல்லமையில் ஏறும் வடிவேல் அழகா, வல்லமையில் ஏறும் வடிவேல் அழகா, வல்லமையில் ஏறும் வடிவேல் அழகா, பள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் முருகா. பள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் ஆறுமுகா. பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலும் போதும். செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன் சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன். செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன் சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன். என்னிரு கண்கள் தூங்கிய போது பெண் பார்க்க வந்தானம்மா. என்னிரு கண்கள் தூங்கிய போது பெண் பார்க்க வந்தானம்மா. பன்னிரு கையாள் வாரி அணைத்து பண்பாட சொன்னானம்மா பண்பாட சொன்னானம்மா.